நீங்க உழைச்ச உழைப்புக்கு மொத்தமா பலன் கிடைக்க போகுது. மொத்தம் 32 வருஷமா இந்த கம்பெனிக்காக உழைச்சவர் நீங்க. என்ன சார் நீங்க பிடிச்ச வேலை பிடிச்சி செஞ்சதுனால தான் இவ்வளவு வருஷம் வேலை செய்யறேன். சரிங்க சார், அப்ப நான் விஷயத்துக்கு வரேன். மேனேஜ்மெண்ட்ல இருந்து பேசினாங்க, உங்களுக்கு இன்னையோட ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலான்னு சொன்னாங்க. சீதாமா, சந்திரா, உன் பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? உடம்புக்கு பரவாயில்லையா? உங்க கையால மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வியாதி இருக்குமாமா? மறுநாளே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. பிள்ளைங்களுக்கு சத்தான சாப்பாடு கொடுத்தாலே எந்த பிரச்சனையும் வராது. கரெக்ட் தாமா. ஆனா சொன்னா எங்க கேக்குதுங்க? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வாரமா எதை கொடுத்தாலும் வேணான்னு சொல்லாம சாப்பிடுறா. நீங்க நல்லா இருக்கணுமா. ஐயோ, இருக்கட்டும், அதெல்லாம் எதுக்கு? சாமி கும்பிட்டாச்சா? கும்பிட்டாச்சுமா. சரி. சரிங்க சாமி. வாங்க சீதாம்மா. அர்ச்சனையா? ஆமா சாமி. சரி. அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. என்ன விசேஷம் இன்னைக்கு? சாருக்கு பிறந்த நாளா? இல்லையே, அது இந்த மாசம் இல்லையே. இல்ல சாமி, அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. பேஷ் பேஷ், ஐஸ்வர்யமா இருக்கணும். இருக்கோ, பூஜை பண்ணிடலாம். சரி. மார்கண்டேயன் நாமதேயசே சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய விரிய வித்யே. சார், சார், மார்க்கண்டேயன் சார். சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகபத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः. சார், சார், மார்க்கண்டேயன் சார். தண்ணி சார், இதை குடிங்க ஃபர்ஸ்ட். குடிங்க சார். குங்கும தவறது நல்ல சகுனம்தான். நல்லதே நடக்குமா. வருத்தப்பட வேண்டாம் சீதாம்மா. தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதா வள சித்திரஸ்து. என்னாச்சு சார்? சார், இப்படி திடீர்னு கூப்பிட்டு ரிட்டையர்ட் ஆயிடுன்னு சொல்றீங்க சார். அத சொன்னதுக்கா இப்படி ஆயிட்டீங்க? நான் கூட உங்களுக்கு என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் சார். சார், எம்டியோட பையன் தான் எல்லா தலைமை பொறுப்பையும் எடுக்கிறாரு. அவர் எடுத்த முடிவு தான் இது. 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள உள்ள வச்சுக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய வேலை வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன கொடுமை பாருங்க சார். அவருக்கு மட்டும் வயசாகாமலா போயிரும்? சார், இன்னும் 2 வருஷம் இருக்கு சார். அதுக்குள்ள என்ன சார் அவசரம்? என்ன சார் புரியாம பேசுறீங்களே? அதான் சொல்றேனே, அனுப்ப சொல்லிட்டாருன்னு. மேனேஜ்மெண்ட்ல முடிவு பண்ணிட்டா யார் சார் குறுக்க நிக்க முடியும்? சொல்ல போனா நீங்க ரொம்ப லக்கி சார். சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருக்கு. நீங்க லீவ் எல்லாம் எடுக்காம நிறைய இருக்கு. அதனால நாளையில இருந்து இங்க எல்லாம் வந்து உட்காராம வீட்லயே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். தானியம் தனம் வசம் பகபத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः. சீதாமா, கோவில் பூர்ண வைக்கிற வேலையை ஆரம்பிக்க போறோம். உங்களால முடிஞ்சது கொடுங்கோ. சகல சௌபாகியத்தையும் கொடுப்பா. அவ்வளவுதானே சாமி, கொடுத்துடலாம். நான் அவர்கிட்ட சொல்றேன். சரிங்கம்மா, வாங்க.
சார் ஆமா சார், நீங்க இந்த கம்பெனிக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டீங்கன்னு பார்த்தவங்கிறதுனால உங்க மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு சார். அதனால உங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்கன்னு மேனேஜ்மெண்ட்ல நானே பேசிட்டேன். இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் எல்லாம் உங்களை தேடி வரும் சார். கம்பெனில இருந்து ஆளை அனுப்பி எல்லாம் செட்டில் பண்ணிடுவாங்க. நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்க வேண்டியது. நாளையில இருந்து ஜாலியா இருப்பீங்க. என்ஜாய் யுவர் ரிட்டையர் லைஃப் சார். சரிங்க சார், பார்க்கலாம். சார் ஒரு நிமிஷம். மார்க்கண்டே சார், இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவேன். இந்தாங்க சார், இதுல ஒரு கையெழுத்து போட்டு சார், இதுல கையெழுத்து போடுங்க சார். ஏங்கண்ணே, நிஜமாவே இந்த கூழ் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? அதுக்கு என்ன பிடிச்சிருக்கப்பவே தெரிய வேணா, அது டேஸ்ட் சரியில்லைப்பா. பாவி. மாமா நிஜமா சொல்லட்டா, நான் ஒன்னும் இவனை பிடிச்சலாம் இவனை கட்டிக்கணும்னு சொல்லல. உங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் போனா போதுன்னு இந்த முட்டாள கட்டிக்க சம்மதம் சொன்னேன். ஏன் கண்ணு, இப்படி ஒரு குடும்பத்துல உன்னை கட்டி கொடுக்க உங்க அப்பா சம்மதிப்பாராமா? இங்க பாருங்க மாமா, உங்களை மாதிரியே எங்க அப்பாவும் ரொம்ப நல்லவரு. என்ன நீங்க வெளியே சொல்றீங்க, அவருக்கு அது தெரியாது. பாசத்தை கூட கண்டிஷனா தான் சொல்வாரு. எனக்கு பிடிக்கிறத கண்டிப்பா வேண்டான்னு சொல்லவே மாட்டாரு. இல்ல கண்ணு, அந்த பையனை விட உன்னை நினைச்சு நாங்க தான் மனசுல ரொம்ப ஆசையை வளர்த்துனுக்குறோம். பொசுக்குன்னு உங்க அப்பா தரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அத்தை? அது ஏன் பிரச்சனை? இந்த ஜென்மத்துல உங்களுக்கு இந்த சுமாரான பொண்ணுதான் மருமக. நீ ஒரு சொக்க தங்கம்மா, உன்னை உள்ளங்கையில வச்சு நாங்க தாங்கணுமா? ஆமா, தாங்கிதான் ஆகணும். என்னடா சொல்ற? நான் என்ன சொல்றது, நம்ம 2 பேரோட லவ் சீன் இது. சேர்ந்தாப்புல 2 டயலாக் பேச விடுறாங்களா இவங்க? எவ்வளவுதான் வேலை பார்க்கறது, எல்லாருக்கும் ப்ரொமோஷன் லீவுன்னு எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா கூட்டு குடும்பத்துல மருமக வேலை இருக்கே, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. செக். மேகலா, மாவு பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆமாத்த, நீங்க தானே சொன்னீங்க. ஆமாமா, உன்னை காணுமேன்னு ரூம்ல இருக்கேன்னு நினைச்சு நானே மாவு பேசி வச்சிடலான்னு தான் வந்தேன். இரு. தெரிஞ்சிருந்தா ரூம்ல இருந்திருப்பேன். மேகலா, மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணுமா, அதுக்குள்ள நான் கேசரி செஞ்சிடுறேன். அத்த, அவரும் ரவியும் கேக் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். இப்பதான் ரவி சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு போனா, ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன். அத கிரேவி பண்ணிடுறேன். சிக்கனா? வேண்டாம் வேண்டாம், அடிக்கடி சிக்கன் சாப்பிட்டா உங்க மாமாக்கு ஒத்துக்காது. கொண்டக்கடலை ஊற போட்டிருக்கேன், சென்னா பண்ணிடு. சிக்கன் வேணா நாளைக்கு செஞ்சுக்கலாம். அதானே, நான் நினைச்சதை செஞ்சிடக்கூடாதே. மாமியார் கிரேடு இறங்கிடும்.
சார் என்ன வெயில. அம்மா அம்மா, நெய் வாசம் வாசல் வரைக்கும் தூக்குதே. டேய் இப்பதான் நெய்யே ஊத்திருக்கேன், அதுக்குள்ள உனக்கு வாசனை வந்துருச்சா? ஏண்டா? ஒரு நாள் பெட்ரோல் காசு நெய்யா கரையுது. மா, முந்திரி பருப்பை கொஞ்சம் தூக்கலா போடுமா, உமாக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தியா, அவன் கவலை அவனுக்கு. சரி, கேக் வாங்க தானே போனீங்க, வாங்கியாச்சா? வாங்கியாச்சாவா? அதை ஏன் கேக்குறீங்க? இவர் கூட போன பாத்தீங்களா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. பர்ஸ்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்குள்ள டேய், இத்தனைக்கும் போறப்ப மொத்த பணத்துல பாதி பாதி ஷேர்ன்னு சொல்லிட்டு தான் போனோம். நீ டேய் விடுடா, அவன் சிக்கனமா இருப்பான்னு உனக்கு தெரியாதா? சொல்லுமா அவங்கிட்ட. இதுக்கு பேர் சிக்கனமாமா? கஞ்சத்தனம். ஏய், கேக்கு வாங்கியாச்சுல்ல, பேச்ச விடுங்க. கேக்கு வெட்டுற ஆள் இன்னும் வரல, அது என்னன்னு கவனிங்க. அப்பா இன்னும் வரலையா? ஃபோன் பண்ணீங்களாமா? பண்ண, ஆனா அவர் எடுக்கல. டே ரவி, அப்பாவுக்கு கால் பண்றா. ஏன் உன் நம்பர்ல இருந்து கூப்பிட்டா பேச மாட்டாரா என்ன? நீ பண்ணு. டேய் கூப்பிடுறா, அதை எடுக்கலன்னா நான் கூப்பிடுறேன். டாய். எடுக்கல, நீ கால் பண்ணு. எடுக்கலாமா? ஏன் இப்படி போன் எடுக்காம இருக்கிறாரு? லேட் ஆகுதுன்னா அவராவது ஒரு போன் பண்ணி சொல்லலாம்ல. ஏன் இப்படி பண்றாருன்னே தெரியல. என்னடா ஆயிருக்கும்? மா, அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, இனிமே உன்னை கையில பிடிக்க முடியாது போல இருக்க. ஏதாவது மீட்டிங்ல இருந்திருப்பாரு அவரு. நீ டென்ஷன் ஆகாம இரு. மா, நீ முதல்ல வாமா, வந்து கேக்க பாரு. ஃபேண்டாஸ்டிக்கா சூப்பரா ஒரு கேக்க வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னடா? அப்படியாடா? அப்பாக்கு பிடிக்கும்ல. ஹலோ மேனேஜர் வைஃப் மேடம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வந்து பாக்குறீங்களா? வாமா வா. மேகலா, கேசரிய மூடி வச்சுடு. சென்ன செஞ்சிருமா? என்ன பண்ணேன்னு வந்து சொல்றேன். உன்னை வச்சுட்டு சார், சார் கிளம்புனீங்களா சார்? மணி 9 ஆச்சு. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க சார். இப்போதான் சார் நானே கேள்விப்பட்டேன், ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னாங்க. சொல்லாம கொல்லாம இப்படியா சார் பண்ணுவாங்க? எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு சார். போன வாரம் தான் சந்திரசேகர் சார் அனுப்புனாங்க. இப்போ நீங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க சார். உங்களை போக சொன்னதுனால இவங்களுக்கு தான் சார் நஷ்டம். எத்தனை வருஷம் சர்வீஸ் சார், இப்படி டக்குன்னு தூக்கி போட்டாங்களே சார். நான் வெளியில வெயிட் பண்றேன் சார்.
போதும் 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 குடு. டேய் சும்மாறா. இப்படி வா. ஹாய். டேய் கேக் வந்துச்சு. வா 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 வா. கேக் ரெடி. டேய் இங்க குடு. டேய் இந்த கேக் வெட்டும்போது உடைச்சிர கூடாது. ஓகேவா? சரியாடா? டேய் சும்மாறா. அம்மா வா வா. மா எல்லாம் ரெடியாமா? எல்லாம் ரெடிமா. அப்பா வர வேண்டியதுதான், கேக்க வெட்ட வேண்டியதுதான், நம்ம சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். கேக் யார் கட் பண்ண போறாங்க? டேய் தாத்தா தாண்டா கேக் கட் பண்ண போறாங்க. தாத்தா இவ்வளவு நாள் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தாங்களா, இப்போ மேனேஜரா ப்ரமோஷன் ஆயிருக்காரு. அதுக்காக தான் தாத்தாவுக்கு கேக். இன்னைக்கு தாத்தா சூப்பரா கேக் கட் பண்ண போறாங்க. ஓ மா ஸ்வீட் செம்மையா இருக்கு. ஏய் அதை எடுத்து நீ சாப்பிட்டியா? ஆமா சூப்பர்மா, வேற லெவல். நெய் வாசனையை விட உன் லவ் வாசனை தான் ஸ்வீட்ல தூக்கலா இருக்கு. ஏண்டி அப்பாவுக்கு கால் பண்ணுன்னு சொன்னா அது செய்யாம நீ என்ன கிண்டல் பண்றியா? விடுமா, வலிக்குது விடுமா ப்ளீஸ்மா. உமா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கரெக்டா இருக்குல்ல? எதுவும் குறை இல்லையே? ஃபுல் ரிங் போய் கட் ஆகுதுமா. ஆமாமா, ரொம்ப நேரமா அத்தையும் கால் பண்றாங்க. மாமா எடுக்கவே இல்ல. இப்பவும் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னன்னு தெரியலையே. தாத்தா வந்தோடனே கேக் கட் பண்ணிடலாம். ஓகே? வண்டி சத்தம் கேக்குதுப்பா. வாழ்த்துக்கள் மிஸ்டர் மார்க்கண்டேயன், நீங்க ஜெனரல் மேனேஜரா ப்ரமோட் ஆயிருக்கீங்க. பா வாழ்த்துக்கள் பா. Cheers பா. Congratulations பா. வாழ்த்துக்கள் மாமா. Congratulations மாமா. காலையில இவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் வாழ்த்து சொல்லி அனுப்புனாங்க. இப்ப எப்படி அவங்க முன்னாடி இருந்த வேலையும் போயிடுச்சுன்னு சொல்றது? எல்லாரும் வருத்தப்படுவாங்களே. சாதாரண அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்ல, ஜெனரல் மேனேஜர். சீதா முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. இப்ப அவ முகத்தை பார்த்து இத சொல்ற தைரியம் எனக்கு இல்லையே. எப்படி சொல்லுவேன்? சீதா முகத்துல எப்படி முடிப்பேன்? கடவுளே. சும்மா இருடா, அப்பா வந்துட்டாரு, நான் ஓபன் பண்ணி வைக்கிறேன். இருடா, நானும் பிரிக்கிறேன். பார்த்து பார்த்து. என் பசங்க இதை எப்படி தாங்கிப்பாங்க? அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? என்ன பண்ணுவேன்? ஐயோ. ஏங்க அவசரப்படுறீங்க? அப்பா வந்துட்டாங்க.
இப்ப எனக்கு வேலை போயிடுச்சுன்னு இவங்க கிட்ட நான் எப்படி சொல்வேன்?